இதழின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, டெலிவரி ஆனவங்க சாப்பிட்றது என்னதுமா, என்ன குழம்பு வச்சு சாப்பிடலாம், எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கேட்டதுனால பத்திய குழம்பு வைக்கலாம். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் போட்டு பத்திய குழம்பு வைக்கலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பத்திய குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ஒரு 3 பெரிய பல்லா பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன், கல் உப்பு, லெமன் சைஸில் ஒரே ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன், லெமன் உருண்டை சைஸ்க்கு, 2 தக்காளி, 1 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. மெயினானது இந்த பிரசவ சூரணம். இதுதான் பிரசவ சூரணம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது இங்கே இந்த பிராண்டு கிடைக்குது. உங்கள் ஏரியாவில் எந்த பிராண்டு கிடைக்குதோ பிரசவ சூரணம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த சூரணம் போட்டு தான் வைக்கணும். முன்னாடிலாம் இது இப்படி பவுடராகவும் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த மொத்தமாக அந்த இலையெல்லாம் அப்படியே ட்ரையாகவே காய வச்சும் கொடுப்பாங்க. நம்ம அந்த மேல் சாமான்லாம் வாங்கிட்டு நல்லா வெறும் சட்டியில் போட்டு வறுத்து அப்புறம் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி குழம்பு வைப்பாங்க. அது அந்த காலம். இது இந்த காலம் மாறி போச்சு. இது வசந்தன்கோ காலம், பவுடர் காலம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பவுடர் வச்சு செஞ்சுக்கலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இது பிரசவம் ஆனவங்க தான் சாப்பிடணும் அப்படின்றதும் இல்லை. நம்மளே நார்மலாக மாதத்துக்கு ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும். அது கல் தோசை கூட, அந்த இட்லி கூட, சாதம் சுட சுட போட்டு சாப்பிடாம வேற லெவலில் இருக்கும் இந்த குழம்பு. அப்புறம் இந்த குழம்பு நார்மலா டெலிவரி ஆனவங்க கத்திரிக்காவும் கருவோடவும் சேர்த்துக்கலாம். இதுவே சிசேரியன் பண்ணவங்க முருங்கைக்காவும் அவரைக்காய் மட்டும்தான், அது பிஞ்சு பிஞ்சா போட்டுதான் செய்வாங்க. கத்திரிக்காய் யூஸ் பண்ணவே கூடாது சிசேரியன் பண்ணவங்க. நம்ம நார்மலா குழம்பு வைக்கிறவங்களுக்கு தான் நம்ம கத்திரிக்காய் போட்டு செய்யறோம். உங்களுக்கு சிசேரியன் அப்படின்னு நினைக்கிறவங்க கருவோடும் கத்திரிக்காவும் கண்டிப்பா சேர்த்துக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம இந்த சூரணத்தை வச்சு இப்போ குழம்பு வைக்கலாம் வாங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல முக்கியமா என்ன செய்யணும்ன்றத சொல்றேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கிட்டு நம்ம தேவையான அளவு கல் உப்பை போட்டு முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம டெலிவரி ஆனவங்களுக்கு குழம்பு வைக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரியே தான் செய்யணும். இதை நல்லா வறுத்துக்கணும், சூடாகணும். உப்பு புளி ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு அது செட் ஆகும். இங்க அப்படியே பச்சையா போட்டு கொடுத்தீங்கன்னா அது பச்சை உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. மேல் போட்டு தெரியாதுப்பா. இங்க பாருங்க, நம்ம போட்ட உப்பு ஈரம் எவ்வளவு இருந்தது, அந்த ஈரெல்லாம் இல்ல பாருங்க, நல்லா ட்ரையா வறுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு புளியவும் வறுக்கணும். நம்ம புளியவும் வறுத்துட்டு தான் வைக்கணும். இப்போ இதை வறுத்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, நான் உப்பை வறுத்ததை மாத்திட்டேன். இப்போ அதே சட்டியிலேயே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா புளி, அதை உருட்டியா இருந்ததுல அந்த மாதிரி உருட்டியா இல்லாம இப்படி சப்பையா வடை மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதனாலதான் இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா செவரட்டும், அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் செவர வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த புளியும் நல்லா அந்த தண்ணி இல்லாம நல்லா ட்ரை ஆயிடுச்சா. இப்போ இந்த புளியவும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம், கழுவிட்டு. இங்க பாருங்க, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியவும் கரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு அதே சட்டியவே வச்சுக்கிறேன். சட்டி கொஞ்சம் நல்லா காயட்டும். முக்கியமா காரப்பொடி மீன் குழம்பு சாப்பிடணும். காரப்பொடி மீன் இதே மாதிரியே மருந்து வச்சு காரப்பொடி மீன் குழம்பு வச்சு தருவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். காரப்பொடி மீன் சாப்பிட்டா பாலும் சுரக்க, நிறைய பூண்டு மேலே கரைச்சி ஊற்றி இந்த மருந்து குழம்பும் கொஞ்சம் போட்டு, இந்த பத்திய மருந்தை கொஞ்சம் போட்டு அதில் கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. சரிங்களா? இப்போ சட்டி காஞ்சிச்சு. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும், வேற எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெயும் திட்டமாக தான் ஊற்றணும், கொஞ்சமாக ரொம்ப ஊற்றக்கூடாது. பத்திய குழம்புக்கு நிறைய டிசிப்ளின் சொல்லுவாங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு ரொம்ப கொஞ்சமா ஜீரகம் 2 போட்டுக்கிறேன். ஜீரகம் லைட்டா செவந்துடும். அது ஜீரகம் வெந்தயம் சாரி. இப்போ உரிச்சு வச்சிருக்க பூண்டையே சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நல்லா செவருக்கும். இது பேர் பூண்டு தானா? அந்த பூண்டு கூடயே வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். 2 சேர்ந்து நல்லா செவந்து வந்துடும். இங்க பாருங்க, வெங்காயமும் பூண்டும் வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். நான் தக்காளியும் அதுக்குள்ளேயே சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்ந்த மாதிரி வதங்கிடும். நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஊற்றுவோம், சீக்கிரம் வதங்கும். அப்பதான் திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்காம இருந்தால் இப்படி நல்லா லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க, நசுக்கி விட்டுக்கோங்க. நான் ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி குழம்பு வைக்கனா அரைச்சி தான் ஊற்றுவேன். இது பச்சை குழம்பு வைக்கிறவங்க அரைச்சி ஊற்ற மாட்டாங்க, இந்த மாதிரி வதக்கி தான் வைப்பாங்க. ஏன்னா தக்காளி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அதனால மீதி இருக்கிற இந்த அரிசி வச்சுருக்க கத்திரிக்காயை அதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கணும். கத்திரிக்காய் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இன்னொரு வாட்டியும் கரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு வாட்டியும் இதை கரைச்சிக்கிறேன். கரைச்சி இதே மாதிரி வடிகட்டி வச்சுக்கிறேன்.
திறந்து பார்க்கலாம். கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து இந்த புளியை வந்து நம்ம வெறும் சட்டியில் போட்டு வறுத்த பார்த்தீங்களா, அதில் எண்ணெய்லாம் போடக்கூடாது. வெறும் காலி சட்டியில் வறுத்துக்கலாம், காலி கடாயில் கூட வறுத்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் டைரெக்டாக நெருப்பு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் இப்படி நம்ம இடுக்கி வச்சு சுட்டு கூட எடுத்துக்கலாம். இப்படி உப்பை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையே நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளை கம்மியாக தான் போடணும், ஏன்னா பத்திய குழம்பு அந்த பவுடர் போட போகிறோம் இல்லையா, அதனால் இதை நல்லா இந்த எண்ணெய் புளியை கொஞ்சம் கலரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புளியை ஊற்றிக்கலாம். வதக்கிட்டு இந்த புளியை ஊற்றிக்கிறேன். புளியை கரைச்சி வடிகட்டிக்கிறேன் நான். அவ்வளோதான். உப்புலாம் நம்ம வந்து புளியை சேர்த்துட்டோம், அதனால் உப்புலாம் போட வேண்டியதில்லை. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கி வரட்டும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு விட்டுறேன், கொதிக்கிட்டோம். குழம்பு திறந்து பார்க்கலாம். நம்ம பாருங்க நல்லா கொதிக்குது ஜம்முன்னு. கத்திரிக்காய் இன்னும் வேகணும், கத்திரிக்காய் வெள்ளையாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே மூடி போட்டு விட்டுருவோம். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கத்திரிக்காய் பாருங்கள் ஜம்முன்னு வந்துருச்சு. சிக்கி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சுடுது, நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய். இப்போ வந்து நம்ம குழம்பு இறக்கும் போது தான் இந்த தூளை போடணும், முன்னாடியே போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். ரொம்ப வேணாம், நான் கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருக்கேன். நிறைய வச்சா பரவாயில்லை, நிறைய சேர்த்துக்கோங்க. இதை போட்டு லாஸ்ட்டாக இப்படி நல்லா உண்டை இல்லாமல் கலக்கி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி கொதிச்சோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உண்டெல்லாம் இல்லாமல் கலக்கி விட்டுறேன். அவ்வளோதான், நம்ம பத்திய குழம்பு ரெடி. இப்போ மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பத்தி குழம்பு நம்ம வீட்டில் வச்சாச்சு. எவ்வளோ ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இது தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் வேணுன்றவங்க அவரைக்காய் போட்டுக்கோங்க, நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. பிஞ்சி முருங்கைக்காய் அது போடணும், போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. நான் இதுக்கு வந்து இப்போ மெயின் டிஷ்ஷாக தோசை, இட்லி, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்கூடயுமே இது சாப்பிடலாம். செம சூப்பராக இருக்கும். நான் 2 தோசை சுட்டு வச்சுருக்கேன், சாப்பிட போகிறேன். செம டேஸ்ட்டாக வேறு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படியே நாக்கில் நிற்கும் டேஸ்ட்டு அட்டகாசமா. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.